வித்தியாவசந்தம் கல்வி நிகழ்ச்சியினூடாக மாணவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாங்கள் தரம் 7 அலகு 7 சக்திகளும் அவற்றின் வடிவங்களும் அவற்றின் பயன்பாடுகளும் என்னும் தலைப்பில் பாடத்தை கற்க இருக்கின்றோம். இந்த பாட பிறப்பானது முன்னையதாக நாங்கள் கற்ற பாடத்தின் தொடர்ச்சியாக அமைய இருப்பதால் இந்த பாடப்பிறப்பினை பற்றி நாங்கள் மீட்டி பார்த்துவிட்டு இதனுள் செல்லலாம். நாங்கள் ஏற்கனவே கற்றிருந்தோம் மாணவர்களே, ஆற்றல் சக்தி என கற்றிருந்தோம். அதனைத் தொடர்ந்து பல்வேறுபட்ட வேலைகளுக்கு சக்தியானது பயன்படுத்தப்படுகின்றது என்பதனையும் நாங்கள் கற்றிருந்தோம். பின்னர் சக்தி நிலை மாற்றம் என்பதை பற்றியும் நாங்கள் அறிந்திருந்தோம். அந்த வகையில் சக்தியின் வடிவங்களும் எனும் பாடப்பிறப்பில் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் பாடப்பிறப்பில் சக்தியின் வடிவங்களில் ஏற்கனவே கற்றிருந்த பாடப்பிறப்பின் மீதமாக அமைந்து காணப்படுகின்ற சக்தியின் வடிவங்களை பற்றியே நாங்கள் அறிய இருக்கின்றோம். அந்த வகையில் கற்றல் பேறுகளாக நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் மின்சக்தி, ஒளிசக்தி, வெப்ப சக்தி, இரசாயன சக்தி ஆகியவை காணப்படுகின்றது. இந்த பாடப்பிறப்பு முற்றுமுழுதாக செயற்பாடு சார்ந்து காணப்படுவதால் மாணவர்களாகிய நீங்கள் செயற்பாடுகளை அவதானிப்பதற்கு பாடப்புத்தகத்தினையும் குறிப்பு புத்தகத்தினையும் வைத்திருத்தல் அவசியமாகும். காரணம், இந்த செயற்பாடுகள் அனைத்தும் இங்கு காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. அதன் காரணமாக நீங்கள் கட்டாயமாக குறிப்பு புத்தகம், பாட புத்தகத்தை வைத்திருத்தல் அவசியம். சரி மாணவர்களே, நாங்கள் இப்போது பார்க்க இருக்கும் விடயம் யாதெனில் மின்சக்தி. இந்த மின்சக்தியானது நாங்கள் பல்வேறுபட்ட வேலைகளை செய்வதற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மின்சக்தியானது மின்விசிறி இயங்குதல், நீரை பம்புதல், ஒளியை பிறப்பித்தல், ஒளியை பெறுதல், வெப்பத்தை பிறப்பித்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இது நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் செயற்படுத்துகின்ற செயற்பாடுகள். இந்த செயற்பாடுகள் இங்கு பாருங்கள். மின் மோட்டார் இயங்குதல், மின்னழுத்தி தொழிற்படுதல், மின்விசிறி இயங்குதல் போக்குவரத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. இனி மாணவர்களே, நாங்கள் அடுத்ததாக மின்சக்தி மூலம் வேலைகள் ஆற்றப்படுகின்றது என்பதனை அறிய இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள காட்சியை பாருங்கள். செய்கின்ற அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. இந்த மணி பாடசாலையை பொறுத்தவரையில் ஆய்விடத்தில் நாங்கள் தயாரிக்கப்படக்கூடியதாக காணப்படுகின்றது. இதற்காக சைக்கிள் மணி மூடி, சாதாரணமாக மின் மோட்டார், அதனைத் தொடர்ந்து மின்கலம் போன்றவற்றை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதனை ஒரு வீடியோ பதிவாக இங்கு காட்சிப்படுத்துகின்றேன், கவனியுங்கள். பாருங்கள், இங்கு மின்கலம் மூலம் மின்சக்தி வழங்கப்படுகின்றது. அந்த மின்சக்தியின் காரணமாக சம்மட்டி போன்ற அமைப்பு தட்டுவதன் காரணமாக ஒளி பிறப்பிக்கப்படுகின்றது. மீண்டும் ஒரு முறை பாருங்கள் மாணவர்களே. இங்கு மின்சக்தியானது மின் மோட்டாரில் இயக்க சக்தியாகவும் அதனைத் தொடர்ந்து ஒளிச்சக்தியாகவும் பிறப்பிக்கப்படுகின்றது. இந்த செயற்பாட்டை பொறுத்தவரை மாணவர்களாகிய உங்களிடத்தில் எவ்வாறான வினாக்கள் வினவப்படலாம் அதனை நாங்கள் அவதானிக்கலாம். பாருங்கள், இங்கு மின் மோட்டார் சுழலும் போது மின்சக்தி, அதாவது இந்த மின் மோட்டாருக்கு தேவையான சக்தி மின்சக்தியாக கிடைக்கப்படுகின்றது. மின்மணி தொழிற்படும் சந்தர்ப்பத்தில் இங்கு நடைபெறுகின்ற சக்தி நிலை மாற்றம் மின்சக்தி ஒளிசக்தியாக மாற்றமடைகின்றது. பாருங்கள் மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் ஒளிசக்தி. ஒளிசக்தியை பொறுத்த வரையில் செவிப்புலனை தூண்டுகின்ற சக்தியின் ஒரு வடிவமாகும். இந்த வடிவம் துணிக்கைகள் அதிர்வதனால் பிறப்பிக்கப்படுகின்றது. விஞ்ஞான ரீதியில் ஒளியில் அடங்கியுள்ள சக்தி ஒளிசக்தி என குறிப்பிடப்படுகின்றது. எனவே துணிக்கைகள் அதிர்வதன் காரணமாக ஒளி பிறப்பிக்கப்படுவதனை நாங்கள் ஒரு எளிய செயற்பாட்டின் ஊடாக அவதானிப்போம். இந்த செயற்பாடு உங்கள் பாட புத்தகத்தில் செயற்பாட்டு இலக்கம் 7.8 குறிப்பிடப்படுகின்றது. இதற்காக மிகப்பெரிய ஒரு ஒளிபெருக்கி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஒளிபெருக்கியில் மேற்பகுதியில் வெள்ளை நிற துணிக்கையானது இடப்பட்டுள்ளது. இந்த துணிக்கை அதிர்வதை பாருங்கள். துணிக்கை அதிர்வதன் காரணமாக ஒளி பிறப்பிக்கப்படுகின்றது என்பதை இந்த பரிசோதனை மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் துணிக்கையானது பலமாக அதிரும் போது மிகப்பெரிய ஒளியானது எழுப்பப்படும். ஆகவே துணிக்கைகள் அதிர்வதன் காரணமாக ஒளி பிறப்பிக்கப்படும் என முடிவுக்கு வரக்கூடும். இந்த பகுதியில் உங்களிடம் எவ்வாறான வினாக்கள் பரீட்சைக்கு கேட்கப்படலாம் என்பதை அவதானிப்போம்.
துணிக்கை, அதாவது ஒளி எவ்வாறு பிறப்பிக்கப்படும், துணிக்கைகள் அதிர்வதன் காரணமாக ஒளி பிறப்பிக்கப்படும். ஒளியின் வகைகள், அதாவது இங்கு நான் இன்னொரு விடயத்தை குறிப்பிட இருக்கின்றேன். ஒளியின் வகைகள் எனப்படும் போது ஒளியின் வகைகள் 2 வகையாக வகைப்படுத்தப்படுகின்றது. இரைச்சல், இசை. அதாவது இசை என்பது காதுக்கு இனிமையான ஒளியாக அமைகின்றது. ஒழுங்கற்ற மீறன் கொண்ட ஒளியானது இரைச்சலாக காணப்படுகின்றது. அதே போன்று சூழலில் பல வகையான ஒலிகளை நாங்கள் கேட்க முடிகின்றது. அந்த ஒலியலைகள் இயற்கையாகவும் செயற்கையாகவும் எழுப்பப்படக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான ஒலியலைகளை நாங்கள் 2 வகையாக வகைப்படுத்த முடியும். ஒன்று இயற்கையான ஒலி, அடுத்தது செயற்கையான ஒலி. மனித தலையீடு இன்றி எழுப்பப்படுகின்ற ஒலியலைகள் இயற்கையான ஒலியலைகள், இயற்கையான ஒலி எனப்படுகின்றது. அவதானியுங்கள், பறவைகளின் ஒலி, இடியோசை, விலங்குகளின் ஒலி, இதய ஒலி. இவ்வாறான ஒலிகள் இயற்கையில் மனித தலையீடு இன்றி எழுப்பப்படுகின்ற அல்லது உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒலியலைகளாக காணப்படுகின்றன. இயற்கையான ஒலிகளை பொறுத்தவரையில் மனித தலையீட்டின் காரணமாக செயற்கையான ஒலி பிறப்பிக்கப்படுகின்றது. உதாரணமாக இசைக்கருவிகளின் ஒலிகள், இசைக்கவை அதிரச் செய்யும் போது ஏற்படுத்தப்படுகின்ற ஒலிகள், வாகன ஒலி, இயந்திர ஒலிகள். இவ்வாறான ஒலிகள் மனித தலையீட்டின் காரணமாக ஏற்படுத்தப்படுகின்ற ஒலிகளாக காணப்படுகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் பார்க்க இருக்கும் சக்தியின் வடிவம் ஒளிச்சக்தி. பார்வை புலனை தூண்டுகின்ற சக்தியின் வடிவம் ஒளிச்சக்தி. இந்த ஒளிச்சக்தியானது சூரியனிலிருந்தே கிடைக்கப்படுகின்றது. தற்போதைய சக்தி நெருக்கடியின் அடிப்படையில் சூரிய ஒளிச்சக்தியானது மின்னை பிறப்பிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் எளிய செயற்பாட்டு ஒன்றை அமைப்பதன் மூலமாக ஒளியை கொண்டு மின்னை பிறப்பித்து அந்த மின் சக்தியின் மூலமாக இயக்க சக்தியை உருவாக்குகின்ற செயல்முறையை அறிய இருக்கின்றோம். இந்த செயற்பாடானது 7.9 ஆக செயற்பாட்டு பாடப்புத்தகத்தில் அமைய பெற்றிருக்கின்றது. இந்த செயற்பாட்டை நாங்கள் பார்க்கும் போது இங்கு காணப்படுகின்ற பொருட்களை பாருங்கள். பயன்படுத்தப்படுகின்றது. இந்த சூரிய படலில் இணைப்பு செய்யப்பட்டுள்ளதாக மின் மோட்டார் காணப்படுகின்றது. அந்த மின் மோட்டாரில் ஆளியும் தொடர்புற்று காணப்படுகின்றது. இவ்வாறான அமைப்பை நாங்கள் ஒழுங்கமைத்து சூரிய ஒளி முன்னிலையில் வைக்கும் சந்தர்ப்பத்தில் சூரிய ஒளிச்சக்தியானது மின் சக்தியாக மாற்றப்படுகின்றது. இந்த செயற்பாட்டை பார்க்கும்போது நீங்கள் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை பாடசாலையிலும் சரி ஆய்விடத்திலும் சரி செய்து பார்த்து முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். சூரிய ஒளிச்சக்தியை பயன்படுத்தி மின்னை பிறப்பிக்கக்கூடிய செயற்பாடாக அமைகின்றது. இங்கு வீழ்த்தப்படுகின்ற ஒளியின் அளவை அதிகரிக்கும் போது பிறப்பிக்கப்படுகின்ற மின்னின் அளவையும் அதிகரிக்க முடியும் என்பதன் முடிவுக்கு வரக்கூடும். சரி மாணவர்களே, இந்த செயற்பாட்டில் மூலம் நீங்கள் எந்த விடயத்தை அறிய வேண்டும் என்பதை நாங்கள் சற்று பார்ப்போம். மின்னை பிறப்பிக்க இங்கு பயன்படுத்தப்படுகின்ற துணை சாதனம் சூரிய படல். இந்த செயற்பாட்டின் போது நிகழுகின்ற சக்தி நிலை மாற்றம் நாங்கள் கடந்த பாடப்பிரிப்பிலும் சக்தி நிலை மாற்றம் பற்றி அறிந்திருந்தோம். சக்தி நிலை மாற்றம் என்னவென்று கேட்டால் ஒளிச்சக்தி மின்சக்தியாக மாற்றப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே, நாங்கள் இற்ற வரைக்கும் படித்த விடயத்தில் ஒளிச்சக்தியை அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் நாளாந்த வாழ்க்கையில் இந்த ஒளிச்சக்தி எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது. அந்த வகையில் ஒளிச்சக்தியானது மெழுகுதி எரிதல், தகனம், அதை போன்று மின்சூழ், மின் விளக்கு, மேசை விளக்குகள் போன்றவற்றிலும் இது பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக பார்க்க இருக்கும் சக்தி வெப்ப சக்தி. இந்த வெப்ப சக்தியும் சூரியனிலிருந்தே எங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. வெப்ப சக்தியின் அமைவிடம் அல்லது முதலிடம் சூரியனே. இந்த வெப்ப சக்தி பொருட்களில் பல்வேறுபட்ட வேலைகளை ஆற்றுகின்றது. இதன் காரணமாக பொருட்கள் வெவ்வேறாக அமைப்புடையதாக மாற்றமடைகின்றது. அந்த மாற்றத்தை நாங்கள் அவதானிப்போம். பாருங்கள், பதார்த்தங்கள் சொல்லப்படுகின்ற பொருட்கள் விரிவடைகின்றது, பொருளின் அமைப்பு மாற்றம் அடைகின்றது, வெப்பம் அடைகின்றது, தீப்பற்றுதல், ஆவியாதல் போன்ற செயற்பாடுகள் வெப்பத்தின் காரணமாக பொருளொன்றில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இது வெப்பத்தின் விளைவுகள் என குறிப்பிடப்படுகின்றது. இதனை செயற்பாட்டு வடிவில் நாங்கள் அவதானிப்போம். இந்த செயற்பாட்டில் கண்ணாடி போத்தல், பலூன் தொடர்ந்து சூடான நீர் கொண்ட தாளி ஆகியவை எடுக்கப்பட்டு சூடான நீர் கொண்ட தாளியினுள் கண்ணாடி போத்தல் வைக்கப்பட்டு வாயிலில் பலூன் வைக்கப்பட்டு அவதானிக்கும் சந்தர்ப்பத்தில் பலூன் படிப்படியாக விரிவடைவதை நீங்கள் அவதானிக்கலாம். இந்த நிகழ்வின் மூலமாக நீங்கள் வெப்பத்தின் மூலம் பதார்த்தங்கள் விரிவடையும் என்பதனை அறிய முடியும். இந்த செயற்பாட்டில் வளி விரிவடைவதன் காரணமாக
பலூன் விரிவடைவதை நீங்கள் அவதானிக்க கூடும். இதே போன்று ஏனைய சடப்பொருளான திண்மங்கள் திரவங்கள் போன்றவையும் விரிவடைவதை நீங்கள் ஏனைய செயற்பாட்டில் அவதானிக்க முடியும் மாணவர்களே என்பதனை அவதானிக்க முடியும். பாருங்கள், இந்த வெப்ப சக்தியினால் வளியில் ஏற்பட்ட மாற்றம் விரிவு, இந்த வெப்ப சக்தியின் மூலம் இடம்பெறுகின்ற விரிவானது இயற்கையில் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுகின்றது அல்லது எவ்வாறான சந்தர்ப்பங்களில் செல்வாக்கு செலுத்துகின்றது என்று பார்க்கும் போது காற்று வீசுதல், பாறை சிதைவடைந்து மண் உருவாதல் போன்ற செயற்பாடுகளில் இவ்வாறான விரிவானது பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே வெப்பத்தின் மூலமாக ஒரு பதார்த்தத்தில் விரிவு அதனை போன்று மாற்றமடைதல் போன்ற செயற்பாடுகள் இடம்பெறும். அடுத்ததாக நாங்கள் வெப்ப சக்தியை பயன்படுத்தி கொதிநீராவி இயந்திரம் ஒன்றை உருவாக்குகின்ற எளிய செயற்பாடு ஒன்றை அவதானிப்போம். இந்த செயற்பாடு ஆசிரியரின் உதவியுடன் பாடசாலையிலோ அல்லது வீட்டிலோ நீங்கள் செய்யக்கூடியதாக அமையும். இவ்வாறு அமைக்கப்பட்டு கொதிநீராவி இயந்திரம் தகரப்பணியாக கருதப்படுகின்றது. அந்த கொதிநீராவி இயந்திரத்தின் கீழாக மெழுகுவர்த்தி வைக்கப்படுகின்றது. கொதிநீராவி இயந்திரத்தினுள் நீர் ஊற்றப்பட்டு வெப்பத்தை வழங்கும் சந்தர்ப்பத்தில் அந்த நீரானது கொதிநீராவியாக மாற்றமடைகின்றது. பாருங்கள், படிப்படியாக நீர் ஊற்றப்படுகின்றது. வெப்பத்தை பெறும் சந்தர்ப்பத்தில் இந்த நீரானது வெப்பத்தை பெறுவதற்காக மெழுகுவர்த்தி அதன் கீழாக வைக்கப்படுகின்றது. அதன் பின்னர் உருவாகின்ற நீராவியானது நீராவி சுழலியை சுழலச் செய்து அதன் மூலமாக மின்னை பிறப்பிக்கின்ற காட்சி இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது. இந்த செயற்பாடு இயற்கையில், அதாவது எங்கள் நாளாந்த வாழ்வில் மின் உற்பத்தி நிலையங்களில், அனல் மின் உற்பத்தி நிலையங்களில் மின் உற்பத்தி செய்யவும் அதனைத் தொடர்ந்து நீராவி என்ஜின்களில் தொழிற்பாட்டுக்கு உதவுகின்றது. இந்த வெப்பத்தின் காரணமாக நீரில் ஏற்படக்கூடிய மாற்றம், நீராவியாக மாற்றமடைதல் இந்த செயற்பாட்டின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயமாக காணப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கும் சக்தி ரசாயன சக்தி. அநேகமான பொருட்களில் அடங்கியுள்ள சக்தி ரசாயன சக்தி. இந்த ரசாயன சக்தி நாங்கள் பயன்படுத்துகின்ற பொருட்களிலும் சரி, அதனை போன்று நாங்கள் எங்கள் வாழ்வில் சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தும் பொருட்கள் சரி, இந்த சக்தி கிடைக்கப்படுகின்ற அமைகின்றது. ரசாயன பொருட்களில் பயன்படுத்தப்படுகின்ற சக்தி ரசாயன சக்தி என வரையறுக்கப்படுகின்றது மாணவர்களே. விறகு, மின்கலம், ரசாயன பதார்த்தங்கள் சொல்லப்படுகின்ற மெழுகுவர்த்தி, ஹைட்ரோகுளோரிக் அமிலம், மெக்னீசிய நாடா போன்றவற்றிலும் கனிய எண்ணெயிலும் இந்த ரசாயன சக்தி பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ரசாயன சக்தியின் பயன்பாட்டை நாங்கள் எளிய ஒரு செயற்பாட்டின் ஊடாக அவதானிப்போம். இந்த செயற்பாடானது உங்கள் பாட புத்தகத்தில் 7.13 செயற்பாடாக காட்சிப்படுத்தப்படுகின்றது. இங்கு ஒரு மெழுகுவர்த்தியானது தகனமூட்டப்படுகின்ற செயற்பாடு காணப்படுகின்றது. மெழுகுவர்த்தியில் அடங்கியுள்ள சக்தி ரசாயன சக்தி. இந்த செயற்பாட்டு சந்தர்ப்பத்தில் எரியூட்டப்படும் போது அந்த ரசாயன சக்தி வெப்ப சக்தியாகவும் ஒளிச்சக்தியாகவும் கிடைக்கப்படுகின்றது. ஒரு ரசாயன தாக்கத்தின் போது ஒளி சக்தியும் வெப்ப சக்தியும் நடைபெறுகின்ற ரசாயன தாக்கத்திற்கு நாங்கள் தகனம் என குறிப்பிடுவோம். அந்த செயற்பாடே இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. இந்த செயற்பாட்டின் மூலம் மாணவர்களாகிய நீங்கள் என்ன கற்றல் பேறுகளை பெற வேண்டும், அதாவது உங்கள் வினாக்களில் இவ்வாறான விடயங்கள், இவ்வாறான கேள்விகள் எழுப்பப்படலாம். உதாரணமாக, மெழுகில் அடங்கியுள்ள சக்தி ரசாயன சக்தி, மெழுகு எரியும் போது நடைபெறும் சக்தி நிலை மாற்றம், ரசாயன சக்தி ஒளிச்சக்தியாகவும் வெப்ப சக்தியாகவும் மாற்றமடைகின்றது. இதனை இன்னும் ஒரு செயற்பாட்டின் மூலமாக அவதானிப்போம் மாணவர்களே. இந்த செயற்பாடு உங்கள் பாட புத்தகத்தில் 7.13 பாடக்குறிப்பில் அடங்கியுள்ளது. இது செயற்பாட்டில் நாங்கள் ஒரு சோதனை குழாயினுள் மெக்னீசிய நாடாவையும் ஐதான ஹைட்ரோகுளோரிக் இட்டு அவதானிக்கும் போகிறோம். இந்த அவதானிக்கும் சந்தர்ப்பத்தில் மெக்னீசிய நாடாவானது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கமடைந்து வெப்ப சக்தியை பிறப்பிப்பதாக அமைகின்றது. ஆகவே இந்த அமைப்பின் ஊடாக பரீட்சைக்கு எவ்வாறான வினாக்கள் வினவப்படலாம் என்பதை அவதானிப்போம்.
மெக்னீசிய நாடா ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் அடங்கியுள்ள சக்தி ரசாயன சக்தி. அதே போன்று இந்த ரசாயன தாக்கம் நடைபெறும் போது ரசாயன சக்தி அதிக அளவு வெப்ப சக்தியாக கிடைக்கப்படுகின்றது. சிறிதளவு ஒளிச்சக்தியாகவும் மாற்றமடையலாம். எனவே மாணவர்களே, நாங்கள் இதுவரையும் கற்றிருந்த விடயங்களில் சக்தியின் பயன்பாடுகளும் அவற்றின் வடிவங்களையும் பற்றி அறிந்திருந்தோம். அந்த சாராம்சமாக இங்கே நாங்கள் குறிப்பிடப்படுவது வேலைகளை ஆற்றுவதற்கு சக்தி அவசியம். சக்தியின் வடிவங்கள் மின்சக்தி, வெப்ப சக்தி, ரசாயன சக்தி.